நம்ம வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். இதை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கிறது ஜேம்ஸ்? இட்ஸ் ஈஸி. டோன்ட் வரி, பி ஹாப்பி. முகத்தில் ஒரு புன்னகை. ரொம்ப யோசிக்காதீங்க அண்ட் லவ் யூர் செல்ஃப். ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டா உதவி கேளுங்க. இது நன்றி நண்பரே. இது நன்றி நண்பரே. மென்டல் ஹெல்த் இது நம்ம சமூகத்தில் நிறைய பேசப்படுற ஒரு விஷயம். சமூக வலைத்தளங்களால ஏற்படுற பிரச்சனைக்கு பல இளைஞர்கள் உள்ளாகிறாங்க. முதியோர்கள் தனிமையினால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்படி மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இவர் உதவி செஞ்சிருக்காரு. இந்த உதவியை 21 வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு? இவங்க கதை என்ன? வீடியோ பார்ப்போம். பதினெட்டு வயசுல தொண்டு செய்ய ஆரம்பிச்ச தேவன் இப்போது ஒரு தேர்ச்சி பெற்ற மனநல ஆலோசகர். நெருங்கிய நண்பருடைய தற்கொலை தந்த பாதிப்பு இவரை சிண்டாவில சேர வைத்து பலருக்கு உதவி செய்ய வைத்தது. குறிப்பாக தற்கொலை எண்ணங்கள் கொண்டவர்களின் வாழ்க்கையில மறுபடியும் மறுமலர்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். மன உளைச்சல்ல தத்தளிக்கும் பலர் இவரை தேடி வராங்க. மக்கள் தேவையே தனது பாதை என்று முழுநேர பணியாக ஈடுபடும் இவர் நம் சமுதாயத்துல ஒரு ஹீரோ. சரி, எப்பொழுதும் போல அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு, ஒரு டிஷ் வந்து சமைக்க போறோம். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போறோம். அவங்க மனசை வந்து கவர போறோம். என்ன பண்ண போறோம்? வெஜிடபிள் குருமா. எப்படி? வெஜிடபிள் குருமா. ஓ, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்தியன் சட்டெல்லாம் வெஜிடபிள் மாதிரி இருக்கீங்க. இது என்ன வெஜிடபிள்? தப்பாக காய்கறி மாதிரி இருக்கேனா? நீங்க தான் சொன்னீங்க வெஜிடபிள் குருமா சொன்னீங்க. நீங்க வந்து வெஜிடபிள் மாதிரி. இல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி? என்ன இது? என்ன வெஜிடபிள்? பஞ்சாபி சோய். சரி சரி, ஜஸ்ட் வெஜிடபிள் குருமா தானா? ஆமா, வெஜிடபிள் குருமா. அது சோறு வச்சு சாப்பிடலாம். சோறு வச்சு சாப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா. சரி, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? இந்த பேன் இருக்குல்ல, அது ஹீட் ஆகணும். அண்ட் as usual ஜேம்ஸ் தான் இந்த மொதல் டிஷ்ஷை வந்து நல்லா சமாளிக்க போறாரு, நல்லா செய்ய போறாரு. நான் வந்து பார்க்க போறேன், அசிஸ்ட் பண்ண போறேன். நீங்க எனக்கு ரொம்ப அசிஸ்ட் பண்றதுனால டிஷ்லாம் சூப்பரா வந்திருக்கு. சோஃபா உங்களுக்கும் அந்த கைராசி இருக்கு. நீங்களும் வந்து கூடி சீக்கிரம் நல்லா சமைப்பீங்க வீட்டில். சாப்பிடுங்க. ஸோ அதாவது ப்ரொடியூசர்ஸ்லாம் எனக்கு ஒரு குக்கிங் ஷோ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்துருவாங்க, நிச்சயமா கொடுத்துருவாங்க. சோலோ குக். என்னாலேயே நம்ப முடியலையே. You can do it, you can do it. பாருங்க. சுரேஷா, சரி சுரேஷா. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாமா? எண்ணெயை முதல்ல ஊற்ற போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணீங்கன்னா எண்ணெய் வந்து முழுசாக கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிடுங்க. ஓகேயா? இது என்ன? சீரகமா? சீரகமா? சீரகம். ஆமா, சீரகம். ஓகே, ஸோ ஒரு கையளவு நீங்கள் சீரகம் எடுத்துக்கிட்டீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு எவ்வளோன்னு சொல்லலாம், ஒரு டீஸ்பூன் சொல்லிடலாமா? மேபி ஒரு டீஸ்பூன். ஓகே, அதை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட்டா? கொஞ்சம் சிசல் பண்ணிடுவோம். ஓகே, சிசல். லெட்ஸ் சிசல். நீங்கள் வந்து ஒரு நடிகையாக இருக்கீங்க. ஸோ சிசல்னு சொல்லும்போது உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? அதை எப்படி நீங்கள் வெளிக்காட்டுறீங்க? சிசல் எப்படி வெளிக்காட்டுறது? லைக் ஐ டோன்ட் நோ. லைக் யூ டோன்ட் நோ? ஐ டோன்ட் நோ. தெரியுது பாருங்க, சிசல் பண்ணதில்ல. அடுத்து நாங்கள் இந்த வெங்காயத்தை உள்ளுக்கு போட போகிறோம். சின்ன வெங்காயம் தானே வெட்டி வச்சிருக்கீங்க? இது வந்து ரெட் அனியன். ரெட் அனியன். ரெட் அனியன் வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் இப்போ உள்ள போடுறீங்க. நாங்கள் வெட்டி இந்த மாதிரி. ஸோ இப்போ நல்லா அதை சமைக்கணும். ஓகே. எங்கள் பாட்டி எப்போ சின்ன வயசு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எது நடந்தாலும் வந்து நல்லதே நினைக்கணும். அதோட வந்து ரிசல்ட் வந்து இமீடியட்டாக தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இதை நான் சொதப்பிடுவேன்னு சொல்ல வரீங்களா? நான் ஜென்ரலாக நான் வாழ்க்கையில் சொல்கிறேன். கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறீங்களா? சரி சரி, பேசுங்க, சொல்லுங்க. ஸோ நான் எப்போதும் நல்லதே நினைக்கணும். நல்லது நினைச்சா அது வந்து வாழ்க்கையில் வந்து போக போக அது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் ஆகும். அது நடக்கும், வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்காது, ஆனால் ஒரு நாள் அது நடக்கும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஆனால் போக போக நான் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். முன்ன சிறு வயசில் இருக்கும்போது நான் நிறைய விஷயம் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த காரியம் சின்ன வயசுல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது யோசிச்சு அது உண்மையில அது நடந்திருக்கு. ஆமா ஆமா. நீங்க யோசிச்சு பாத்தீங்களா,
இத பத்தி நான் நினைச்சேன், அது So, நடந்துருச்சு. ஆமா, ஆனா அந்த நேரத்துல நடக்காம it happened in the future when I was an adult or at a later timeல நடந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நன்மை வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் அது கிடைக்காட்டியும் கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து அதை கிரியேட் பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணணும். மேபி த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்களே, அது வந்து அது டைமிங். So we always நம்ம எப்போதும் சொல்லிக்கணும் all is well, all is well, இது கடந்து போயிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திவ்யா, It always gets better. சரி சொல்லுங்க. I need to cut you off, so sorry. பாருங்க, இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இது என்ன பேஸ்ட்? கிரீனா இருக்கு, பச்சையா இருக்கு. பிஸ்தாச்சோவா? இல்ல, தேங்காய் பூ இருக்கு, கிரீன் சில்லி இருக்கு, க்ளோவ்ஸ் இருக்கு, garlic பூண்டு, க்ளோவ்ஸ் இருக்கு, அப்புறம் பூண்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை அந்த அனியன்ஸோட சேர்த்து குக் பண்ணி இப்போ நீங்க வந்து வதக்குறேன். அந்த கிராம்போட மனம் வந்து ரொம்ப தூக்கலா வருது. ஓகே, கோரியண்டர் பவுடர் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் அந்த கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூனு, அப்புறம் அந்த டூமரிக் வந்து 1/2 டீஸ்பூன் கலந்துட்டு உள்ள போட்டுடணும். அப்படியே ஆக்சுவலி எல்லாத்தையும் போட்டுருவோமே, அதான் அளவு பார்த்தாச்சுல. பார்த்தாச்சு. ஓகே, எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ திவ்யா, இந்த பேஸ்ட் இருக்குல்ல, சரி, இந்த பேஸ்ட் பிடிக்கட்டும். இது அப்படியே கொஞ்சம் குக் பண்ணு. அப்படி ஆமா, அந்த ரா டீஸ்பூன் இல்ல, ட்ரை ஆகாம நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து தண்ணியா? வெஜிடபிள் ஸ்டாக். வெஜிடபிள் ஸ்டாக், சரி, காய்கறி ஸ்டாக். சரி திவ்யா, நீங்கள் முதல் விஷயம் சொன்னீங்களே, இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்கணும் இந்த மாதிரி. எனக்கு நிச்சயமாக நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி மீடியாவில் இருக்கும்போது நிறைய விஷயம், நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அதுக்கு தாண்டி மேபி டு கனெக்ட் வித் பீப்புள் நான் சொல்லலாம். மீடியா பற்றி பேசாமல் நம்ம நிஜ வாழ்க்கையில் எல்லாரும் கோ த்ரூ பண்ணுறது, வேலை தேடுறது, இல்லைன்னா நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்காதது, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா எப்படி நொந்து போயிருங்க. நான் நிறைய நொந்து போயிருக்கேன். ஸோ அந்த விஷயம் நொந்து போகும்போது எனக்கு ஒரு வழி இல்லை, யாரும் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க, யாரும் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடாது, இந்த மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா கம்பேரிசன், உன்னால் இந்த மியூசிக் செய்ய முடியாது, காற்பந்து விளையாட முடியாது, உனக்கு நடிக்க வராது. ஸோ வந்து வகையில் வந்து நான் வளர்ந்துருக்கேன். நோ, இட்ஸ் ஓகே. பட் as time went on, நாள் போக போக நான் வந்து இவங்க வார்த்தையெல்லாம் நம்பாமல் என்னால் முடியும், என்னால் நல்லா காற்பந்து விளையாட முடியும், என்னால் நடிக்க வரும், அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்திருக்கு. சில டைம் டவுன் பீரியட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் we must not hear to that voice. இங்க பாருங்க, இது வெஜிடபிள் குருமா தானே. ஸோ இங்கெல்லாம் காலிஃப்ளவர் இருக்கு, கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு, கேரட், காலிஃப்ளவர், அப்புறம் இது வந்து பீஸும் இருக்கு. ஸோ இது வந்து வெஜிடபிள் குருமா போகுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரீ பாயில் பண்ணியிருக்கோம். சரி, அந்த பாயில் பண்ண தண்ணி தான் இது வெஜிடபிள் ஸ்டாக். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோமா? ஸோ எல்லாத்தையும் போட்டீங்க? ஏன்னா எல்லாத்தையும் போடல, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ரௌடட் ஆகிருக்கு அதில். நாங்கள் இப்போ இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரா வெஜிடபிள் ஸ்டாக்கை நீங்கள் ஊற்றணும். அந்த கிரேட்டட் கோகோனட், அந்த மசாலாலாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அதை வந்து ரைட். ஸோ தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ வேணும். குருமானா கொஞ்சம் திக்காக இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ அது கொதிக்க விட்டுறணும் இல்லையா? இது கொதிக்கட்டும். ஓகே, ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை என்னோட எஸ்டீம் பற்றி, யூனோ ஹவ் ஐ க்ரூ அப் இன் ஆல் தட் எக்ஸ்பீரியன்சஸ். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு என்னோட டீனேஜ் ஷூட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு அமேசிங்கான ஜாப். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, 2 பொண்ணுங்களை வளர்க்குறது. ஸோ எனக்கு என்ன பிரச்சனைனா, ஐ திங்க் சின்ன வயசுல எனக்கு வந்து டிப்ரெஷன் வந்துட்டு. ஸோ எனக்கு மன அழுத்தம் வந்து சின்ன வயசுல இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு படிப்பில். இது முதல் தடவை நான் தொலைக்காட்சியில் சொல்லிட்டு நான் யாருக்கு இது ஷேர் பண்ணதில்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சுட்டு, திவ்யா வந்து ஸ்லோலி டிப்ரெஷனுக்குள்ளே சீப் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம எப்படியாவது ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வந்து எடுக்கணும்னு. ஸோ ஐ திங்க் 16 நான் வந்து 16 இருக்கும்போது நான் வந்து தெரப்பி போக ஆரம்பித்தேன். நான் 17 இருக்கும்போது என்னை டயக்னோஸ் பண்ணாங்க தட் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ
நான் உண்மையை சொல்லணும்னா நான் வந்து வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கவுன்சிலிங் போகிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் தெரப்பி போகிறேன். அதில் எனக்கு எந்த அவமானமும் கிடையாது. இருக்கக்கூடாது. நல்ல விஷயம் தான். Until today I go for therapy and I am actually very proud of it because அது என் வாழ்க்கையே மாற்றிருக்கு. I think we are all proud of you. நீங்கள் வந்து இவ்வளோ பிரேஃபாக வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கவுன்சிலிங் போகிறீங்க. இது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரைட் நவ். நிறைய பேர் பயப்படுவாங்க ஹெல்ப் தேடுறதுக்கு, கவுன்சிலிங் போகிறதுக்கு. இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இது வந்து உங்களுக்கு வந்து வலி இருக்குது, அந்த வலியை வந்து தாண்டி வரணும்னு. இந்த வலியை பற்றி இங்கே இருக்கிற வலியை வந்து நாங்கள் யோசிக்காமல் வேறு வலியை பற்றி யோசிக்கலான்னு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி. அதான் அந்த வயசில் நமக்கு அந்த பக்குவம் இல்லைல்ல. ஆமாம். இந்த உலகத்தில் வந்து நாங்கள் வந்து we are not alone. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுறாங்க. அவங்க வந்து கூச்சப்படுறாங்க, இல்லைன்னா இந்த சொசைட்டி, இந்த சமூகம் வந்து நம்மளை பற்றி கீழ்த்தனமாக நினச்சிருவாங்க. இல்லாட்டி ஐயோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு ஏதாவது இல்லை, இவங்களுக்கு வந்து மைண்ட்லாம் சரியில்லை, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கை. there is so much potential and time ahead of you. நீங்கள் வந்து எது வேணாலும் சாதிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. இது பாருங்க, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நன்றி நண்பரையில் நாங்கள் 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமூகத்துக்கு வந்து நன்மை செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சமைச்சு கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் ஒரு பீக்கன் ஆஃப் லைட் அண்ட் ஹோப்பாக இருக்கலாம். ஆல்ரைட், இங்கே பாருங்க, குருமா வாசம் வந்துடுச்சு. ஓகே ஓகே, இல்லை எதுவுமே இல்லை, உப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். அப்போது நல்லா தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இட்ஸ் த நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ். வெஜிடபிள்லாம் இருக்குல்ல, வெஜிடபிள் குருமா டேஸ்ட் எல்லாமே இருக்கு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் கரெக்டா இருக்கு, அந்த தேங்காய் பூ எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ சில பேர் வந்து நிறைய பேர் அவங்க வந்து உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாதுல்ல. இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் வந்து பயன்படுத்தினா டிஷ் வில் பி குட். வெரி குட். ஓகே, ஸோ திவ்யா, உப்பு போட்டாச்சுல? ஆமாம், டிஷ் ரெடி. டிஷ் ரெடி. புரியுதா? ரெடி ரெடி ரெடி. ஆமாம், பேசிட்டு இருந்தோம், நேரம் போனதே தெரியல. ஆமாம். சரி, மொதல் டிஷ் அப்படியே சுலபமாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். இது நன்றி நண்பரே. தேவனை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி உதவிலாம் செய்கிறாருன்னு. இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் தேவனை பற்றி சொல்ல போகிறாங்க. அவங்க எடலைட்லேருந்து இந்த ஜூம் கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். தேவன் வந்து எப்போ நீங்கள் முத தேவன் கிட்ட பேசுனீங்க? முதல்ல பேசினதுன்னா கோவிட் சமயத்துக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருந்தேன். அந்த நேரத்தில் இருந்து தான் எனக்கு தேவனை முறையாகவே தெரியும். அதுக்கப்புறம் நானும் மென்டல் ஹெல்த்தில் ஒரு வாலண்டியராகவே சேர்ந்தேன். அண்ட் அதுல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் தேவன் கூட எப்படி சொல்றது தெரிஞ்சது. சரி, அவர் எப்படிப்பட்டவர் தேவன் சொன்னா? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, தேவன் வந்து வெரி பேஷனட். எல்லார் மேலேயும் அக்கறையா இருப்பாரு. அண்ட் அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாருன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாரு. ஸோ அவர் ரொம்ப பர்சவியரிங்கான ஒரு குணாதிசயம் வந்து அவருக்கு இருக்குது. நீங்கள் ஏன் இந்த மென்டல் ஆக்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க? எதுக்கு அந்த ஒர்க் ஷாப்லாம் போனீங்க? அந்த ஒர்க் ஷாப்க்கு போன காரணம் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே நிறைய சவால்கள் இருந்த நேரத்துல தான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு அந்த போஸ்டரே பார்த்தேன். சரி, ஒர்க் ஷாப் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷாப்புக்கு போனேன். எனக்கு அந்த ஒர்க் ஷாப் போதே தேவன் வந்து சில கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பயம் அளித்தது மாதிரி இருந்தது. மனநலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கூட தேவன் சொல்லி அண்ட் மற்றவங்க எல்லாம் சொல்லி தான் எனக்கு புரியவும் வந்தது. தேவனோட கிளாஸஸ் இல்லை தேவனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட என்ன
என்ன சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? தேவன் மீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது. ஸோ என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் இல்லாட்டி கூட எல்லாமே சுமூகமா போயிடும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். தேவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் மென்டல் ஹெல்த் கூட சில ப்ரோக்ராம்ஸ்ல பங்கெடுத்தது அண்ட் வாலண்டியர் பண்ணது, அதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் தான் எனக்கு வந்து என் மேலே ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம், தேவன் பேசினதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேவனை பற்றி உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாரும் மேலேயும் அக்கறையா இருப்பாரு. நல்ல ஊக்குவிப்பு கொடுப்பாரு. அண்ட் சில நேரம் வந்து என்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னால செய்ய முடியலையே அப்படின்னு தோணும் போது, இல்லை இந்த சின்ன விஷயத்துக்கும் லைக் செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்கள் வந்து நிறையா இந்த மாதிரி டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களும் இந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், தேவன் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு உதவலாம்னு சொல்லியிருக்கீங்களா? ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்களா தேவன் கிட்ட? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனால தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நான் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் சில சமயம் வந்து தேவன் சொல்லி தான் நான் வந்து தெரப்பிக்கே போக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஆமாம் நான் தெரப்பிக்கு போகணும், அது மூலம் தான் நான் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சா கூட அதில் ஒரு தடை இருந்த மாதிரியே இருந்தது. எனக்கு தெரப்பிக்கு போகிறதுக்கே ஒரு பயம் அது மாதிரி இருந்தது. தேவனோட ஊக்குவிப்புனால நான் தெரப்பிக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் கூட போய்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் இங்கே இருக்கிற என்னோட நண்பர்கள் வந்து மன உளைச்சலில் இருந்தாங்கன்னா சில செல்ஃப் சூதிங் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, கிரவுண்டிங் டெக்னிக்ஸ், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் உண்மையிலேயே ரொம்ப உதவி தேவைப்பட்டா அவங்க ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நாடுறதுக்கு வந்து தப்பில்லை. அண்ட் அதுதான் அவங்க வந்து இட்ஸ் சர்வீஸ் தே கேன் டூ டு தெம்செல்வ்ஸ், டூ ஃபார் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் who have benefited from it as well. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் தேவனை மீட் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஹீஸ் ஃபனி. தெரியலையே, தேவனே வரட்டுமே. ஓ, அதுவே நமக்கு சர்ப்ரைஸா? நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ ரேவதி, அந்த சர்ப்ரைஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகணும். இதுக்கப்புறம் நீ ஒரு டிஷ் குக் பண்ணுறாரு. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரேவதி, நம்மக்கிட்ட பேசுனதுக்காக, தேவனை பற்றி ஷேர் பண்ணதுக்காக. அது ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. நன்றி உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேவனை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரேவதி மூலியமாக அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து லைவ் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா தேவனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களுக்கும் அது வந்து பெனிஃபிட் ஆகிருக்கு. என்ன தெரியுதுன்னா, நிறைய சர்வைவர்ஸும் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க, கான்ஃபிடென்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே தேவனை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அவர் வேறு ஃபன்னின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த டிஷ் ஃபனியாக இருக்கும்போது அது சூப்பராக இருக்கும். இது நன்றி நன்றி. எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்காக வெயிட்டிங்கா? அப்புறம் நான் வெயிட் பண்ணுறதுனால ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ வெயிட்டிங் ஃபார் எவ்ரிபடி. உங்களை தானே ஆரம்பிக்க சொன்னாங்க இந்த செக்மெண்ட்டை. நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ஆக்ஷன் வேறு, ரெட் கார்பெட் வேறு என்ன வேணும்? வந்து பிளானோட தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் தெரியுமா திவ்யா? ரொம்ப கஷ்டம் வேலை செய்கிறதுக்கு. ஆமாம், நான் தான் டிவா.
ஜேம்ஸ்க்கு மேல ஜேம்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு அன்பா என்னோட ஹார்ட் எல்லாம் போட்டு ஒரு பாயாசம் செய்யலான்னு இருந்தேன். அப்புறம் இப்போ இப்போ என் மனசை உடைச்சிட்டீங்க. இப்போ செய்ய போறது இல்லை. ஓகே, நீங்க செஞ்சீங்க. இது நன்றி நண்பரே. திவ்யா வந்து இந்த பாயசத்தை செய்ய மாட்டாங்களா? இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு. இட்ஸ் கோனா பி பாயசா. ஸ்டாப். நான் சைலண்ட் ஹீரோக்கு பண்ண போறேன். ஆமா, ஓகே, சோ நான் ஆமா. என்னோட திமிரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆமா, ஓகே. நார்மல் பாயாசம் இல்ல, நார்மல் கொஞ்சம் இல்ல ஸ்பெஷல்னு சொல்ல வரீங்க. நீங்க எது செஞ்சாலும் ஸ்பெஷல்னு சொல்ல வரீங்க. ஒரு ஸ்பெஷல் பாயாசம் பண்ண போறோம். அது வந்து தேங்காய் பாயாசம். தேங்காய் பாயசம்? ஆமா. வாட்? யூசுவலி சேமியாலாம் இருக்கும் நான் பாயாசத்துல. ஆசையோட வந்தேன் அந்த பாயசம் சாப்பிடுவான். நல்லா இந்த இருக்கும். ஆரஞ்சு கலர். ஆசியாய் பாயாசம். ஸோ தேங்காய் போட்டு செய்ய போறோம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஆரம்பிங்க. ஓகே, முதல் விஷயம் என்னன்னா இந்த மிக்சர் இதை பத்தி நான் சொல்லணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரொம்ப நேரம் எடுக்குமா? நான் கொஞ்சம் பிரேக். இல்ல இருங்க. முதல்ல உங்க வேலை என்ன இங்க வந்தா? கோ-ஹோஸ்ட் பண்றது. இல்ல, ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே, குறைச்சு வைங்க. சரி. அடி பிடிச்சிட்டுனா? ஆமா. எரிஞ்சிட்டுனா? ஆமா. அதுக்கப்புறம் யார் பத்தி சொல்வா? ஆமா, உண்மை. சரி, வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து சொல்லுங்க மேடம். சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து அரிசி. தேங்க்யூ. ஓகே, நம்ம பச்சை அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் சோக் பண்ணிருக்கோம். 3 மணி நேரம் சோக் ஆமா, ஒரு அந்த 3 மணி அரிசியை. நேரம் அது வந்து அந்த பச்சை அரிசியை சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை வந்து அரைச்சு, ஸோ அதனால இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு தேங்காய் அப்புறம் 150 கிராம்ஸ் அரிசி, பச்சரிசி. சரி, ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா இதை எடுத்து நாட போறீங்களா? இதை எடுத்து நம்ம பேன்ல போடணும். ஸோ இதை போட்டுடலாமா? இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்ன ஒன்றும் தேவையில்ல. ஒண்ணுமே தேவையில்லை. என்ன தேவை? ஒண்ணுமே தேவையில்லை. இதை எடுத்து உள்ள போட வேண்டியதான். That's the best part. தான் செய்றாங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளவு தெரியும். ஓகே, போட்டுடலாம். ஓகே. சரி, ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூன் கொடுக்குறதா? ஆமா, தேங்காய் பூ, பச்சரிசி இது எல்லாமே அரைச்சு வச்சதால கொஞ்சம் திக்கா இருக்கு. நீங்க உங்க கையை யூஸ் பண்ண போறீங்க. நீங்க பாயாசம் அடிக்கடி சாப்பிடுவீங்களா? இனிப்பு வகைகள் வந்து நான் வந்து அதிகமாக சாப்பிட்றது இல்லை. அப்பதான். ஸோ மேபி ஃபெஸ்டிவிட்டீஸில் வந்து நான் ஆனால் இருந்தாலும் நான் அவ்வளோ சாப்பிட்றது இல்லை. சரி, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் போட போறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அது ரொம்ப வத்திட்டுனா அது வந்து ரொம்ப திக்காயிடும். ஆமாவா? ஸோ கொஞ்சம் தண்ணி போட்டுடலாம் இப்போ. ஓகே. இன்னும் கொஞ்சம் போடுங்க. கிட்ட போடுங்க, தேய்க்குது. இன்னும் கொஞ்சம். ஓகே, போதுமா? ஓகே, இப்போதைக்கு போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சொதி செய்றீங்களா? சொதி செய்யல. தேங்காய் பார்த்ததால சொதி ஆயிடுமா? இப்போ தெரியுது தண்ணி வத்ததுல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெல்லத்தை எடுத்து உள்ள போடணும். ஸோ வெல்லம் வந்து எனக்கு 250 கிராம்ஸ் உள்ள நான் வச்சிருக்கேன் அங்க. ஆமா, சரி, போட்டுருங்க. தண்ணி வத்துது. நான் போட்டேன். ஸோ அவ்வளோ 250 கிராம் அங்கேருந்து பறக்குது. 5 கிராம் பறந்துருச்சு. எப்படி இப்போ? 5 கிராம்லாம் கிடையாது. அதில் போட போறீங்களா? இல்ல, வேணாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா தண்ணி வத்த நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஏன்னா பாயாசம் இல்லையா? ஸோ ஓகே, போதும். சரி. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பூல வந்து செய்யப்பட்ட பாயாசம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு இந்த மாதிரி தேங்காய் பூவும் இனிப்பும் எனக்கு ஒன்றா சாப்பிட பிடிக்காது. சேவரியாக இருக்கணும். ஸ்வீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் சுகர். நிறைய டாய் டெசர்ட்ஸ், நிறைய தமிழ் டெசர்ட்ஸ், நிறைய இந்தியன் டெசர்ட்ஸ் எல்லாமே தேங்காய் இருக்குமே. அதுலேயும் நான் சாப்பிடணும்னு இல்லையே. ஏதாவது ரூல் இருக்கா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். இது என்னன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோம், லைக் சக்கரை, ஆரஞ்சு சக்கரை எல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் தான் சொல்லலாம். ஹெல்த்தியர் வெர்ஷன், பட் ரா சுகர் எப்போதும் நல்லது தானே. நானும் இந்த மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து நான் பண்ணதே இல்லையா? ஸ்வீட் டிஷ்ஷஸ் சொன்னது நான் வந்து அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி லேர்னிங். ஜேம்ஸ், நாம வந்து சின்ன வயசுல வளரும் போது நம்மளுக்கு வந்து வேற மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து வளர்ற பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை? இந்த வந்து சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா வந்து இப்ப வளர்ற பிள்ளைங்க வந்து மத்தியில வந்து லோன்லினஸ் கிரியேட் பண்ணுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்டராக்ஷன் போகாமல் எல்லாரும் வந்து இந்த பிள்ளைங்க வந்து இப்போ வந்து ஃபோனே பார்த்துக்கிட்டு டூம் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்கல்ல. டூம் ஸ்க்ரோலிங். அப்படின்னா டூம் ஸ்க்ரோலிங்னா ஃபோன்லேயே இருக்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி. ஆமாம், நிறைய பார்த்துருக்கேன்.
ஐ மீன் அது வந்து ஒரு நன்மைக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணால் ஒரு லைஃப் ஸ்கில் வந்து அவங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லதாக இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா சில நேரம் வந்து தப்பான வழியில் போயிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அது பார்த்துக்கிட்டே அப்புறம் வந்து கேமிங்னு சொல்கிறாங்களே, எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு அளவுக்கு தான் நாங்கள் வந்து அளவுக்கு செய்ய முடியும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்புறம் வந்து அவங்க யோசிக்கிற விதமும் பிரச்சனை ஆகிடும். அப்புறம் வந்து அவங்க நிஜ வாழ்க்கையில் இன்னும் ஃபார் டெய்லி லைஃப் இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிடுவாங்க. ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் ஆமாம். ஸோ பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். இதை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் குவாலிட்டி. ஏன்னா வளரும்போது எனக்கு வந்து வீடியோ கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நேராக ஸ்கூல் முடிஞ்சு நான் வந்து வீடியோ கேம்ஸ் தான் வீட்டுக்கு போய் விளையாடுவேன். அவ்வளோவா எனக்கு வந்து சோஷியல் இன்டராக்ஷன் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு நான் வந்து அப்படியே போகிறேன் பாருங்க. ஸோ அதிலே இருந்ததுனால நான் வளர டீனேஜராக ஆகும்போது எனக்கு வந்து இந்த சோஷியல் இன்டராக்ஷன் சொல்லும்போது ரொம்ப ஷாயாக இருப்பேன், குவைட்டாக இருப்பேன், என்ன பேசுறதுன்னு தெரியாது. வளர வேண்டிய நேரத்தில் மற்றவங்களை பார்க்க வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய அது பண்ணல அவ்வளோவா பண்ணுறது. ஃபோனில் இருந்தீங்க அப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் இல்லை, ஃபோனும் இல்லை, நான் வந்து வீடியோ கேம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து அடால்ட்ஹுட், இப்போ நான் ஒரு அடால்ட்டாக இருக்கனால அந்த விஷயம் வந்து இன்னும் இருக்குது. ஒரு சோஷியல் செட்டிங்கில் இருக்கும்போது குவைட்டாக இருப்பேன். அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த ஆக்வர்ட்னஸ்னு சொல்லலாம். ஆனால் போகப்போ அது வந்து நாங்கள் வந்து we have to get out of it, you know. நீங்க ரொம்ப பார்க்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை காட்டிக்கிறது போல. ஸோ என்ன சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜேம்ஸ், நம்ம வந்து ஒரு பாதி வந்து மேசை கரண்டி வந்து நான் இது ஏலக்காய் தூள் வந்து போட போறேன். ஆஃப் கோர்ஸ் இது பாதி தான் போட்டேன் மேசை கரண்டி. சரி, போதும். நல்லா வாசம் வருது. ஆமா, வாசம் வருது. கொஞ்சம் ரொம்ப திக்காயிட்டு. ஸோ இது என்னன்னா இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் வந்து கஞ்சி டெக்ஸ்டர் தான். ஆமா. உங்களோட கிளவுட் கிச்சன் பத்தி பேசணும். இப்போ நம்ம கிளவுட் கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிளவுட் கிச்சன். இங்க சாப்பாடு சமைக்கிறாங்க. அந்த சாப்பாடு யாருக்கு? வெல், அது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு. சரி, போதும். நல்லா வாசம் வருது. ஆமா, வாசம் வருது. கொஞ்சம் ரொம்ப திக்காயிட்டு. ஸோ இது என்னன்னா இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் வந்து கஞ்சி டெக்ஸ்டர் தான். ஆமா, அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமா, இந்த பாயாசம் வந்து இப்படிதான், ரொம்ப தண்ணியா இருக்காது. இங்கெல்லாம் இன்னமும் இருக்கு ஸ்பெஷலா. ஆமா, ஆஃப் கோர்ஸ் ஃபேவரட். ஸோ கடைசியாக தான் நம்ம என்ன போட போறோம்னா முந்திரி பருப்பு உள்ள போட்டுடலாம். ஸோ முந்திரி பருப்பு இருக்கு, வால்நட்ஸும் இருக்கு, நான் அதை வச்சிருக்கேன். போடுங்க தாராளமா போடுங்க. போதும். சரி, ரேசின்ஸ் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. சரி, ஓகே, போதும். உங்களுக்கு பிடிக்கும்ல? எனக்கு ரேசின்ஸ்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் இதுல இருக்கு இந்த டிஷ்ல. கோகனட் ஸ்வீட்டா இருக்குது. நம்மளோட சைலண்ட் ஹீரோக்கு ரேசின். அதான் இது அவங்களுக்காக தான் செய்றோம். நான் முக்கியம் இல்ல. சோ டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நான் தண்ணி போட்டு அப்படியே வத்த வச்சிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இப்போ நல்லா திக்கா. ஜேம்ஸ் முடிஞ்சிச்சு. ஜேம்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. கம் அது என்ன நல்லா இல்லை, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் மாற்றணும், ஏதாவது நல்லா இல்லைன்னா. ட்ரை பண்ணுங்க. கம் ஆன், tell me. சொல்லுங்க எப்படி இருக்கு? இதுவையா? ஆஹா, என் வாழ்க்கையில ஒரு உருப்படியான பண்ண விஷயமா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. Wow. Yeah, definitely one of your best dishes. ஜேம்ஸ், உங்களோட மொதல் டிஷ்ஷை விட நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணுங்க, ப்ளேட் பண்ணிடுங்க. அதை உங்களால் தூக்க முடியல, அதனால தான் என்ன ப்ளேட் பண்ண சொல்கிறீங்க. கனவா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. இவ்வளோ ஓகே, புது ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவு கூட தான் சாப்பிடணும். ஓகே, கனிஷ்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. கனிஷ் பண்ணணும்ல? அதை நீங்கள் செஞ்சுருங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன போடலாம்? நம்ம கொஞ்சம் இல்லை பிஸ்தாச்சஸ் போடலாம். போடுங்க. ஓகே, அது என்னது? பம்ப்கின் சீட்ஸ் போடலாம். ஓகே, இங்கே பம்ப்கின் சீட்ஸும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ரீசன்ஸும் போடலாம். காலி கொட்டுருவோமா? ஜேம்ஸ், ஓகே, முடிச்சாச்சு. ஓகே, நிச்சயமா நம்ம கெஸ்ட் இது விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ 2 வேலை முடிச்சாச்சு. சரி, ஓகே, அடுத்தது நம்ம சர்ப்ரைஸ் தான். ஓ எஸ், ரெடி ஆகணும்ல? ஆமாம், ஓகே, ரெடி ஓகே. ஆகும்.
alright கம் 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 சாரி நிகழ்ச்சியோட பேர் சொல்லல ஒன்னால இது நன்றி நண்பரே we will be back in a while. ஒவ்வொரு தடவையும் கேமரா எங்க வைக்கிறது, எங்க ஹைட் பண்றது, எல்லாரும் அப்படியே மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ செட்டப் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல தேவன் வந்துருவாரு, அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ இங்க நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் எனக்கே தெரியல. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, ஒன்றும் பிளான் பண்ணிடுவோம். பிளான் பண்ணிடுவோம். ஓகே. சரிடோ. வந்துட்டாரு நினைக்கிறேன். Hi. ஹாய். Welcome. Welcome. Please come have a seat. வந்து உட்காருங்க. தமிழ் வரமா? கொஞ்சம் வரும். ஓகே. நைஸ். உட்காருங்க. கார்த்திக். ஹாய். நைஸ் டு மீட் யூ. தேவன் மைக் பண்ணி ஆமா, உங்களுக்கு மைக் போடுவார். நீங்கள் உட்காருங்க கம்ஃபர்டபுளாக இருங்க. மைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ வி கேன் ட்ரான்ஸ்கிரைப் இட். ஓகே. இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. ஆல்ரைட். மிஸ்டர் தேவன், உங்களை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கனடாவில் வந்து அந்த ரீல்ஸு, இந்த சோஷியல் மீடியாக்காக இந்த அவேர்னஸ் பற்றி அங்கே வந்து சிங்கப்பூர்களோ இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஓகே, வந்து அங்கேயும் இந்த மாதிரி யார் உதவி பண்ணுறாங்களோ சொசைட்டிக்கு, அங்கேயும் அவங்க வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி இன்ஸ்பயர் ஆகுது, அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்பயும் நம்ம டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என் பேர் தேவன். நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக வந்து பணிபுரிகிறேன். எனக்கு வயசு வந்து 32. நான் வந்து சோஷியல் ஒர்க்கும் மென்டல் ஹெல்த் போன்ற விஷயங்களில் வந்து அட்வொகசி ஒர்க்கும் அதே சமயத்தில் வந்து கிரைசிஸ் இன்டர்வென்ஷனும் செய்வேன். ஸோ ஐம் ட்ரெயின் சூசைட் இன்டர்வென்ஷனிஸ்ட். ஸோ அதாவது வந்து யாருக்கு வந்து சூசைட் ஐடியேஷன்ஸ் இருந்தாங்கன்னா தே கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ அண்ட் அவங்களுக்கு வந்து நான் வந்து உதவி புரிவேன். நீங்கள் வந்து இது வந்து உங்களோட வேலைன்னு சொல்கிறீங்க. இந்த வேலை தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நோக்கி போனீங்களா? அதுக்கான நீங்கள் வந்து படிப்பு செஞ்சீங்களா? இல்லை நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் தென் ஐம் டூயிங் திஸ்? ரெண்டும் கலந்து தான். ஏன்னா வந்து ஒரிஜினலி வந்து ஐ வாண்ட் டு பிகம் பிஇ டீச்சர். பட் என்னன்னா A லெவல்ஸ்க்கு படிக்கும் போது நான் வந்து நடுக்காலத்தில் வந்து படிக்கணும் தானே. ஸோ படிக்கணுமா? ஸோ என்ன பண்ணேன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மெக்டானல்ட்ஸ் கிட்ட போனேன். ஸோ பைலபா வந்து மெக்பர்சன் ஏரியா வந்து ரொம்ப வந்து வெரி ஓல்ட் எஸ்டேட். ஸோ அங்கே வந்து நான் படிக்கும்போது மெக்டானல்ட்ஸ்க்கு வந்து சில பேர் வந்து 1 மணிக்கு மேலே வருவாங்க. 1 மணிக்கு மேலே வந்து ஒரே ஒரு சின்ன கோக் வாங்கிட்டு அதை குடிக்காமல் வந்து அந்த மெஸ்ஸில் வச்சுட்டு அவங்க பக்கத்துலலாம் ட்ராலிலாம் இருக்கும். ஆனால் ட்ராலியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பசாஸ் ஜாமான்லாம் இருக்காது. என்ன இருக்கும்னா அவங்க வாழ்க்கையே உள்ளே இருக்கிற மாதிரி. அவங்க ஹெம்ஸ்டர் கேஜில் வந்து ஹெம்ஸ்டர்ஸ் இருக்கும், அவங்க துணிமணி எல்லாம் வந்து பேக் பண்ணி அந்த ஒரு 2-3 ட்ராலியில் இருக்கும். அவங்க வருவாங்க, குக் அங்கே வச்சுருவாங்க, அங்கேயே வந்து படுத்துருவாங்க. நான் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு வரைக்கும் படிக்கும் போது அங்கேயே தான் இருப்பாங்க, எதிர்ச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நானும் அங்கே போவேன், அவங்களும் அங்கே வருவாங்க, அதே மாதிரி தூங்கிட்டு அதே மாதிரி போயிட்டு வருவாங்க. ஸோ அப்போலேருந்து நான் நினச்சிட்டேன், ஓகே தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ தான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை ட்ராக் அண்ட் ஃபீல்ட் டீம், ஓகே, அவர் வந்து he ended his life by suicide. ஸோ தற்கொலை முயற்சியால் வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார். அண்ட் at that point of time நான் பிஎம்டியில் இருந்தேன். ஸோ பிஎம்டியில் இருக்கும்போது if only your parents, your grandparents or anyone that's within your immediate family இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கடல் தாண்டி மறுபடியும் சிங்கப்பூருக்கு வரலாம். But I couldn't. And I couldn't attend my friend's funeral. And till today, I've not even gone to visit the family because அவ்வளோ guilt இருந்துச்சு. And அதே சமயத்தில் வந்து எனக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. I was going through depression, suicidal ideations and everything. And I realized, hey, someone like me, a very dear friend, lost his life, and I'm going through all of these thoughts, I'm going through all of these. Why is there no one there?
நிறைய சயின்ஸ் இருந்துச்சு, ஆனால் யாருமே கண்டுக்கல. Nobody actually looked at it. Nobody actually wanted to do anything about it. Nobody within my family circle, my friends, knew about mental health. யாருக்குமே வந்து மனநலத்தை பற்றி வந்து அந்த பகுத்தறிவும் அந்த நாலேஜும் அதுவே இல்லை. ஓகே, ஸோ நான் யூஸ்வலி இருக்கும்போது again social work came into my life. So I thought, you know what, maybe social work will be the way that நான் வந்து இந்த மாதிரி வந்து suicide prevention work செய்யலான்னு யோசிச்சேன். So what I then did was, when I turned 22, towards my tail end of my NS life, right, நான் வந்து courses-க்கு போக ஆரம்பிச்சேன். So I was the youngest guy in that particular course for suicide prevention. And அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீ எதுக்கு வர, ஏன்னா வந்து உனக்கு வந்து நீ சோஷியல் ஒர்க்கரும் இல்லை, கவுன்சிலரும் இல்லை, மென்டல் ப்ரொஃபஷனலும் இல்லை, இது வந்து ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், நீங்கள் வந்து எதுக்கு வரீங்க, அதுவும் இந்த வயசில் எதுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து அந்த சூசைடல் ஐடியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் வந்து எனக்கு என் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து யோசனைகள் வந்திருக்கு. ஒரு ஆள் வந்து அவங்களும் வந்து இறந்து போயிருக்காங்க, நான் கற்றுக்கலைன்னா வேறு யார் கற்றுக்க போதான்னு கேட்டு I got that permission from Social Service Institute and they let me go in. And that's when, you know, நான் வந்து கற்றுக்கிட்டேன், okay, suicide prevention என்ன, how to identify the signs and symptoms, when somebody has any issues or anything, how to talk to them and all of that. And that's when I then started doing suicide prevention work. ஸோ அதை கேட்குறது ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது. எப்படி ஆரம்பிச்சிங்க, ஏன் இந்த வந்து தொழிலையும் இருக்கீங்கன்னு, நீங்களும் டிப்ரெஷனில் இருந்துருக்கீங்க, அந்த சூசைட் ஐடியேஷன் வந்திருக்குன்னு. ஸோ தேர் இஸ் நோ பெட்டர் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தர் வந்து என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சூசைட் பண்ணணுன்னு தோணிட்டா சில பேருக்கு வந்து அவமானமாக இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அப்படி இருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கும் அப்படி தோணிச்சா? அந்த 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 விழிப்புணர்வு எப்படி கிடைக்குது, எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த விழிப்புணர்வு? ஸோ முதல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மென்டல் ஹெல்த்தில் வந்து we do a lot of advocacy work. ஸோ இந்த மாதிரி சூசைட் பற்றிய விழிப்புணர்வு, மென்டல் பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் வந்து என் மனைவியை சந்தித்தேன். ஸோ அதே சமயத்தில் வந்து நாங்களும் வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் ஒர்க் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ வந்து வேலை இடத்துல உங்கள் சொந்த டைமில் ஸோ ஃபுல் டைம் ஜாப்பில் 2 பேர் தான் இருந்தோம். அவங்க கவுன்சிலாக இருந்தாங்க, நான் வந்து சோஷியல் ஒர்க் அசோசியேட்டாக இருந்தேன். அதுக்கு அப்புறம் 6 மணிக்கு தாண்டி நாங்கள் 2 பேரும் வந்து வில் டூ a lot of suicide prevention work. ஏன்னா வந்து எங்கள் நம்பர்ஸ் then spread through word of mouth. ஸோ உங்களோட பர்சனல் நம்பர், நீங்களே ஒரு வந்து ஓகே ஆஃப்டர் 6க்காக இந்த நம்பரை வச்சுருக்கோம், பிஃபோர் 6 எனி டைம் 24 hours. 24 hours தானே? 24 ஸோ ஆஃப்டர் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கலாம். நீங்கள் வந்து வேலை முடிஞ்சு இந்த மாதிரி வேலையை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால் முடியுது? ஸோ நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து டேட் நைட் போவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம பே மினிமம். ஆனால் வந்து முக்கால்வாசி நேரத்தில் வந்து அந்த டேட் நைட் இருந்தது நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு ஸ்பெண்ட் டைம் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு மூவியை வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் அவர் பே மினிமம். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வந்து பார்த்து சந்தித்த போது அவங்களுக்கு தெரியும் நான் வந்து நிறையா கம்யூனிட்டி ஒர்க் பண்ணுவேன், நிறையா வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியும். அப்பயே நான் வார்னிங் கொடுத்துட்டேன். சரி சரி, இப்போ ஓகே சூடா ஆமா ரொம்ப சூடா இருக்கு. இல்ல இது சூடா இல்ல, ஆனா ரொம்ப சூடா இருக்கு. ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தோம். ஏன்னா ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். இல்ல இருங்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட. ஆமா என்னம்மா? இல்ல அதான் அவகிட்ட ஒப்பீனியன் கேட்டலாம். அதான் சொல்ல வரேன். ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் வந்து இந்த கம்பெனி நாங்களும் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனியில் திறந்துருக்கீங்கன்னு சொன்னீங்களே, நாங்களும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி திறக்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லுறதுக்கு ஒரு லோகோ செஞ்சு வச்சிருக்கோம். ஆமாம், அந்த லோகோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க. கீதா அந்த லோகோ இருக்காமே, நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. லோகோ நல்லா இருக்கா இல்லையாடு எங்களுக்கே தெரியல. எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா, நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா? என்ன எழுதிருக்கு? நன்றி நண்பரே. அந்த நன்றி நண்பரே அது உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், இது ஆக்சுவலி வந்து ரீல்காக சோஷியல் மீடியாக்காக வந்து இந்த பேட்டி இல்லை, இது வந்து ஆக்சுவலி நம்ம வசந்த தொலைக்காட்சிக்காக நாங்கள் வந்து நன்றி நண்பரேன்னு. ஸோ இட்ஸ் ஃபார் சைலண்ட் ஹீரோஸ். ஆமாம், ஸோ சைலண்ட் ஹீரோஸ் ஆஃப் சிங்கப்பூர் அவங்கள நம்ம இந்த நிகழ்ச்சியில் கொண்டாடுறோம்.
ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சைலண்ட் ஹீரோ அண்ட் உங்களை கொண்டாடணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஸோ இந்த கோ-கான்ஸ்பிரேட்டர் அவங்க தான் உங்களுக்காக ஒரு தேங்க்யூ கேக்கும் வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ கேக் எடுத்துருவாங்க அவருக்காக தேவன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, உங்க மனநிலை இப்போ எப்படி இருக்கு? இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸா இருக்கு. ட்ரூத்லாம் வெளியே வந்துட்டானே. நீங்க கொஞ்சமாவது சஸ்பெக்ட் பண்ணீங்களா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நீங்க எதிர்ப்பு எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல. அது தெரிஞ்சிச்சு. இதுக்கு வீக் போட்டுருக்காங்க. மேபி பிகாஸ் வீடியோ பண்ணுறதுனால யூனோ பார்ட் ஆஃப் மேபி இட்ஸ் வீடியோ இன்டர்வியூ. ஏன்னா வந்து இதெல்லாம் உங்களுக்காக தான். எல்லாமே வந்து we want to honor you. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் சில பேர்ல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் they would want to hear it. அவங்களுக்கோ இல்லை நம்ம ஆடியன்ஸ்க்கோ நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புங்க கேமரா பார்த்து சொல்லிடுங்க. மனநலம் வந்து ஒரு புதியதில்லை. சில பேருக்கு வந்து அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வரும், இல்லாட்டி சில பேருக்கு வந்து இப்போ வரும். இட் இஸ் நாட் சம்திங் நம்ம வந்து ஸ்டிக்மடைஸ் பண்ணோம். அதாவது வந்து வந்துச்சுன்னா வந்து நம்ம ரூம்குள்ளே வந்து ஹைட் பண்ணணும், நம்ம வீட்டுக்குள்ளே ஹைட் பண்ணணும்னு இல்லை. அதே சமயத்தில் வந்து பெற்றோர்களும் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களும் சரி அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இந்த பெற்றோர்களும் நண்பர்களும் வந்து அவங்கள வந்து புரிஞ்சு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து அவங்க பேசும்போது லிசன் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம இந்திய சமுதாயத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ரொம்ப பேசுவோம் ஆனால் ரொம்ப கேட்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து கேட்க ஆரம்பித்தோன்னா அவங்க மனநலத்தை பற்றி கேட்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பல உயிர்களை வந்து பாதுகாக்கலாம். அதே சமயத்தில் வந்து உங்கள் உயிரையும் நம்ம பாதுகாக்கலாம். Thank you so much. இன்னொரு விஷயம், நம்ம வந்து உங்களுக்கு சமைச்சிருக்கோம். ஓகே, நல்ல வேலை இல்லை சாப்பிடல. சமைச்சிருக்கோம். ஸோ எஸ், என்ஜாய் பண்ணுங்க. எங்களால பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன நன்றி. அது நீங்க பண்ண விஷயத்துக்கு ஈடே இல்லை. பட் எங்களால பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நன்றி. காலையில ரெண்டு பேரும் ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு இந்த செட்டப்பே வந்து காலையில எல்லாரும் இங்க வந்து ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராசஸை வந்து வீடியோ பண்ணி, ஸோ இது வந்து வெஜிடபிள் குருமா, இது வந்து இவர் செஞ்சாரு வெஜிடபிள் குருமா. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும், என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நான் முதல்ல லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? வேற ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இது சாப்பிடல. சும்மா சொன்னேன். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ திவ்யா, ஓகே, வேற வேலை நம்ம இருக்கு. கிளம்பலாமா? சரி, வா. ஒரு மிஷன் இருக்கு. வாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய். சர்ப்ரைஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆமா, தேவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். என் தேவன் வந்து நிறைய எப்படி சொல்றது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, நிறைய விஸ்டம் கொடுத்தாரு. நான் தாட் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆமாம். சரி, வேற மிஷன். அடுத்து நம்ம வேலை பார்த்துருவோமா? பார்த்தலாம். சரி. எப்படியோ மைண்ட்ஸ்வில் ரெசிடென்ஷியல் ஹோம்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து நம்ம அன்பளிப்பை அவங்களுக்கு அழைக்கிறோம். இது வந்து வசந்தத்தோடையும் நன்றி நண்பரையும் மூலமாக we made this happen. So thank you so much for accepting this food. Thank you so much. All right, enjoy the food. Bye bye.